அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் நிறைவுடைய வாழ்வழித்து இந்நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். நாம் இப்ராஹிமுக்கு கௌபா எனும் இந்த ஆலயத்தின் இடத்தை பின்வரும் கட்டளையுடன் நிர்ணயம் செய்து கொடுத்த சந்தர்ப்பத்தை நினைவு கூறுங்கள். எப்பொருளையும் என்னோடு இணையாக்காதீர்கள். மேலும் தவாப் சுற்றி வருவோருக்காகவும் நின்றும் குனிந்தும் தரையில் சிரம் வைத்து வணங்குவோருக்காகவும் எனது ஆலயத்தை தூய்மைப்படுத்துவீராக. அல் குர்ஆன். அவர்களில் சிலர் வழிகேட்டை உணர்ந்திருந்தனர். அந்த சிலர் சிலை வணக்கத்தையும் இணை வைத்தலையும் எதிர்த்து பேசினர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மொழிந்த போதனைகளை மக்களுக்கு நினைவூட்டினர். குறைசிகளே, இப்ராஹிமுடைய மக்களே, இறைவனின் வீட்டை தூய்மைப்படுத்துங்கள். கௌபாவில் நீங்கள் வைத்துள்ள சிலைகளை அகற்றுங்கள், உடைத்தெறியுங்கள். அவை கேட்பதும் இல்லை, பார்ப்பதும் இல்லை. அவற்றை வணங்குவதால் என்ன நன்மை கிடைக்கும்? அவற்றை வலம் வருகிறீர்கள், காணிக்கை செலுத்துகிறீர்கள், அவற்றின் பெயர் சொல்லி பலியிடுகிறீர்கள். சகோதரர்களே, நீங்கள் செல்லும் பாதை வழிகேடல்லவா? அதை விட்டுவிட்டு அறிவுபூர்வமான மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து கடைபிடியுங்கள். சகோதரர்களே, தௌராத்திலும் இஞ்சிலிலும் ஒரு நபியை பற்றி கூறப்பட்டுள்ளது. அவர் உங்களிலிருந்தே வருவார். அவர் வரவேண்டிய நாளும் சமீபத்தில் தான் உள்ளது. திருக்குர்ஆன் மொழிந்த கட்டளையை மறந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டிய மார்க்கத்தை அரபுகள் கைவிட்டிருந்தனர். அவர் சொன்ன செய்தியை மறந்து சிலைகளை வணங்கத் தொடங்கினர். யூத அறிஞர்கள், கிறிஸ்தவ பாதிரியார்கள் எல்லாரும் இதையே கூறுகின்றனர். எனவே நீங்கள் அனைவரும் தவறான செயல்களை விட்டு விலகி இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள். இன்றிலிருந்தே அவரை எதிர்பார்த்திருங்கள். அவரை பின்பற்றினால் இவ்வுலகிலும் மறு உலகிலும் நன்மை அடைவீர்கள் என இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழியை பின்பற்றியோர் மக்கா வாசிகளிடம் மனம் திறந்தனர். அவர்கள் சொன்ன செய்தி மக்கா வாசிகளுக்கு மிகவும் புதிய செய்தியாகவும் புத்தொழியாகவும் இருந்தது. செய்தியை சொன்னவர்கள் யாரென மக்கள் உற்று நோக்கினார்கள். அவர்கள் உமர் பின் துபைல் உடைய மகன் சைத், நௌபல் உடைய மகன் வர்கா, ஹாரிஸ் உடைய மகன் உஸ்மான், சாக்சு உடைய மகன் உபைதா. இவர்கள் நால்வரும் மக்காவாசிகளிடையே பெரிய மனிதர்களாகவும் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் இருந்தனர். இவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழிமுறையை உணர்ந்ததோடு மட்டுமின்றி நடைமுறையும் படுத்தினார்கள். மது அருந்துவதையும் சூதாட்டத்தையும் விலக்கி வைத்தார்கள். சிலை வணக்கத்தை கடுமையாக வெறுத்தார்கள். வறுமையாலோ கௌரவம் கருதியோ சிறுமிகளை உயிரோடு புதைக்க முயன்றாள். இவர்கள் அந்த சிறுமிகளின் பெற்றோரிடம் சென்று பேசி அந்த சிறுமிகளை தம் பொறுப்பில் எடுத்து வளர்த்தார்கள். அவர்கள் வாலிப வயதை அடையும் போது பெற்றோர் வந்து கேட்டால் திருப்பியும் தந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழியினர் நால்வரும் சொன்ன புதிய கெட்ட செய்தியை மக்காவாசிகள் எப்படி பொறுத்து கொள்வார்கள்? அவர்களுடைய மதத்தை வெளிப்படையாக தாக்குவதையும் அது தவறான மார்க்கம் என சொல்வதையும் சிலை வணக்கத்தை சிறுமைப்படுத்துவதையும் சிலைகளின் இயலாமையை பற்றி கூறுவதையும் அவற்றை பற்றி வெறுப்பு மூட்டுவதையும் அவர்கள் எவ்வாறு தாங்கிக் கொள்வார்கள்? சிலைகளையே கடவுளாக்கி வாழ்ந்த மக்காவாசிகள் காணிக்கைகளும் உயிர் பலிகளும் கொடுத்து தம் ஆயுளை கடத்தி கொண்டிருந்தனர். மூதாதையர் காலத்திலிருந்தே வணங்கி வரும் அவற்றை விட்டுவிட முடியுமா? அதை பற்றி எண்ணி பார்க்கவே விரும்பாத அவர்கள் எதிர்குரல் கொடுப்போரிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டனர். அக்குரலை கேட்க மறுத்து காதுகளை பொத்திக் கொண்டனர். பலர் அவர்களை ஏசினர், குறை கூறி கிண்டல் அம்புகளை வீசினர். அவர்களால் உள்ளத்தில் மட்டுமல்ல, ஏகத்துவவாதிகள் உடலிலும் கூட காயங்கள் ஏற்பட்டன. காலம் உருண்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழிமுறையினர் சிலர் புலம் பெயர்ந்தனர், சிலர் கிறிஸ்துவராயினர். சைது மட்டுமே மக்காவில் இருந்தார். அவர் கௌபாவுடைய சுவரை பிடித்து கொண்டு, இறைவா, உனக்கு எந்த பாதை பிரியமானது என்பதை நான் அறிவேனேயானால் அதையே நான் தேர்ந்தெடுத்தேன். ஆனால் நானோ எதையும் அறியாதவனாக இருக்கின்றேன் என்று அழுத வண்ணம் சஜிதாவில் விழுந்தார். தன்னிலை அறியாமல் கிடந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழி நடந்த அந்த நால்வரும் கொண்ட கொள்கைகளை விரித்துரைத்த போது குறைசிகள் அவர்களை நையாண்டி செய்தனர். நன்னடத்தையில் நிகரற்றவர்களாகவும் மனிதத்தன்மைக்கும் சிறப்புக்கும் முறைகல்லாகவும் விளங்கியவர்கள் குறை உள்ளவர்களாக சித்தரிக்கப்பட்டார்கள். குறைசிகளுக்கு இன்னொருவரை பற்றி தெரிய நியாயமில்லை.
மக்காவில் இன்னொரு இளைஞரும் இருந்தார். அவரோ அவர்களின் விழிச்சுடர், உள்ளத்தின் தூண்டுகோல், உயிரை விட பிரியமானவர். அவரும் அந்த நால்வரை போன்ற கருத்து கொண்டவரே. அவர்களின் மார்க்கத்தையே கடைப்பிடிப்பவராக இருந்தார். ஆனால் அவர் அதை வெளியில் கூறவில்லை. தன்னந்தனியாக சிந்தித்த அவர் உண்மையை தேடி அடைந்த வண்ணம் இருந்தார். மக்காவில் இருந்து 2 கல் தொலைவில் ஜபலு நூர் என்னும் மலை உள்ளது. அதிலுள்ள ஹிரா குகை மிக பிரபலமானது. அதில் தங்கிய அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு பகலாக கடந்தவும் இருந்தார்கள். எந்த உண்மையை தேடி பெற்றிட அன்னலார் துடித்துக் கொண்டிருந்தார்களோ அதை தேடிக் கொண்டிருந்தார்கள். எந்த ரகசியத்தை அறிய பேராவல் கொண்டிருந்தார்களோ அதை தேடிக் கொண்டிருந்தார்கள். மற்ற மாதங்களை விட ரமலான் மாதத்தில் அன்னலார் ஓர்மையுடன் சிந்தனையில் மூழ்கி விடுவார்கள். மனித நடமாற்றமற்ற நிலையில் அமைதியான சூழலில் அவர்கள் சிந்தனை ஆற்றில் நீந்தி அறிவின் ஆழத்தில் அதன் முகவரியை தேடினார்கள். கொன்று சென்ற உணவை உண்டும் சில சமயம் பட்டினியோரும் இரவு பகல் சுழல்வது தெரியாமல் கடும் தவம் புரிந்தார்கள். சில சமயம் தவத்திலிருந்து எழுந்து வீட்டுக்கு வந்து உணவு உண்டு செல்வார்கள். சில சமயம் ஹதிஜார் அலி அவர்கள் உணவை குகைக்கு அனுப்பி வைப்பார்கள். ஆழிய சிந்தனையில் எது உண்மை என தெரிகிறதோ அதை பற்றி கொள்வார்கள். எது அசத்தியம் என்று புரிகிறதோ அதை விட்டு விடுவார்கள். நாம் இருக்கும் இவ்வுலகத்தின் உண்மை நிலை என்ன? இந்த ஒரு கேள்விக்கான பதிலை பெறுவதற்கே அண்ணலெம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லும் பாலும் துடித்துக் கொண்டிருந்தார்கள். இவ்வாறாக காலம் கடந்தது. ஹிரா குகை தவமும் தொடர்ந்தது. ரமலான் மாதத்தில் ஒருமனப்பட்டு அல்லும் பகலும் அங்கேயே அன்னலார் கழிப்பார்கள். மக்காவுக்கு திரும்பி வந்தால் முதலாக கௌபா சென்று வலம் வருவார்கள். பிறகு தம் இல்லத்துக்கு செல்வார்கள். அன்னை ஹதிஜார் அலி அவர்கள் அன்போடு விசாரிக்க அன்னலார் நிகழ்வுகளை சொல்வார்கள். இன்னருமே நாயகரே, தங்களின் உடல் நலந்தானே, ஏதாவது செய்தி உண்டா என ஹதிஜார் அலி கேட்பார்கள். இறைவனுக்கு நன்றி, அவனுடைய அருள் மிக பெரியது, நான் நலமாக உள்ளேன், எல்லாமே தங்கள் பிரார்த்தனையின் பலனே என அன்னலார் பதிலளிப்பார்கள். பிள்ளைகள் அன்னலாரை சூழ்ந்து கொள்வார்கள். சிறுவர்கள் அவர்களை கட்டி பிடித்துக் கொள்வார்கள். அன்னலாரும் அவர்களோடு பொறுமையாக உரையாடுவார்கள். இத்தனை நாள் தாங்கள் எங்கே இருந்தீர்கள்? நாங்களும் உங்களுடன் வருவோம் என வெகுளியாக பிள்ளைகள் கேட்பார்கள். அவர்களை மடியிலே உட்கார வைத்துக்கொண்டு முத்தம் கொடுப்பார்கள். வாஞ்சையுடன் கையால் தலையை கோதி விடுவார்கள். நீங்களும் ஒரு நாள் என் கூட வாருங்கள் என இனிமையாக பதில் அளிப்பார்கள். மனைவி மக்களோடு குதூகலமாக பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் விளையாடி கொண்டும் இருப்பதில் நேரம் போவதே தெரியாது. மீண்டும் அவர்கள் ஹிரா குகைக்கு சென்று விடுவார்கள். அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் மக்கள் 3. அவர்கள் காசிம், தையூப், தாஹிர் ஆவர். அவர்கள் சிறு வயதிலேயே ஒருவர் பெண் ஒருவராக இறைவனிடம் சென்று விட்டனர். தொடர்ந்த இழப்புகளில் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையை கடைப்பிடித்தார்கள். பிள்ளை பருவத்தில் அனாதையாக அன்னலார் துன்பப்பட்டார்கள். பெரியவரான நிலையில் பிள்ளைகளை இழந்து கவலைப்பட்டார்கள். அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெண் மக்கள் 4. அவர்கள் ஜைனப், ருஹ்யா, உம்மு குல்தும், ஃபாத்திமா ஆகியோர். ஜைனப் அபுல் ஆஸ் என்பவருக்கு மணமுடிக்கப்பட்டார். அபுல் ஆஸ் ரவுபி என்பவருடைய மகனும் ஆவார். அவர் கதிஜா அலி அவர்களின் சகோதரி மகன். ருஹ்யா உத்பாவையும் உம்மு குல்தும் உதைபாவையும் மணந்தனர். உத்பாவும் உதைபாவும் அன்னலாருடைய பெரிய தந்தை அபு லஹபுடைய மகன்கள். ஃபாத்திமா ரலி அன்னலாருடன் இருந்தார். அப்போது அவர் சின்னஞ்சிறு பெண். பிறந்த 2 ஆண் மக்கள் உயிரோடு இருக்கவில்லை என்றாலும் அன்னலாருக்கு 2 ஆண் மக்கள் கிடைத்தனர். அன்னலாரும் அவர்களுக்கு தந்தையாக விளங்கினார்கள். அவர்களில் ஒருவரை சைத் ரலி. சைதை கதிஜார் அலி அவர்கள் தன் அண்ணன் மகன் ஹக்கீம் பின் ஹியாமை சந்திக்க சென்ற போது அழைத்து வந்திருந்தார். அழகோடும் வலுவோடும் காட்சியளித்த ஜைதை கண்ட அன்னலார் அவர்கள், யார் இவன் என கேட்டார்கள். என் அண்ணன் மகன் ஹக்கீம் சிரியா சென்ற போது வாங்கி வந்த அடிமைகளில் இவன் ஒருவன். இவனை எனக்காக தந்துள்ளார் என ஹதிஜார் அலி அவர்கள் மொழிந்தார்கள். இவன் முகத்தில் குடிக்கொண்டுள்ள ஒளி அறிவாற்றலையும் மதிநுட்பத்தையும் நன்கு அடையாளம் காட்டுகிறது என அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கதிஜார் அலி மொழிந்தார்கள். செல்லமாக வளர்க்கப்பட்ட இவன் பனு ஹைம் கூட்டத்தாரிடம் மாட்டிக் கொண்டுள்ளான்.
அவர்கள் இவனை ஹிபாசா சந்தையில் விற்பனை செய்துள்ளார்கள். இவன் இப்போது உங்கள் அடிமை. அவனை அன்னலார் அன்போடு அழைத்து, மகனே, உன் பெயர் என்ன எனக் கேட்க, அவன் என் பெயர் சைது என்றான். உன்னுடைய மூதாதையர் பற்றி என அன்னலார் கேட்க, என் தந்தையின் பெயர் ஹாரிசா, பாட்டனாரின் பெயர் சீரஹபில், முப்பாட்டனாரின் பெயர் கௌபு, என் தாயின் பெயர் சாதி, அவர் சஹ்லபா என்பவரின் மகள், தையு என்னும் கோத்திரத்தைச் சேர்ந்தவர் என் தாயார் என சிறுவனான ஜைது விளக்கமாகச் சொன்னான். ஹதிஜா, இவன் இப்போது என் அடிமைதானே என அன்னலார் கேட்க, ஆம், உங்கள் அடிமையே என ஹதிஜா ரெடி மொழிய, உடனே அன்னலார் சைதை அடிமை தலையிலிருந்து விடுதலை செய்து தன் மகனாக ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு சைதின் பெற்றோருக்கு மகன் நலமாக இருப்பதாக அன்னலார் செய்தி அனுப்பினார்கள். செய்தி கேட்ட சைதின் தந்தையும் சிறிய தந்தையும் மக்கா வந்து சைதுக்குரிய விலையை தர சம்மதித்து தங்களோடு அனுப்பும்படி கேட்டார்கள். நான் சைதை இங்கே அழைக்கிறேன். அவன் உங்களோடு வர சம்மதித்தால் அழைத்து செல்லுங்கள். மீட்பு தொகை தேவையில்லை. அவன் என்னுடனேயே இருப்பேன் என சொன்னால் நீங்கள் விட்டு செல்ல வேண்டியதுதான் என அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிந்தார்கள். அந்நலார் சைதை அழைத்து செல்ல வந்திருந்த இருவரையும் காட்டி, இவர்கள் இருவரையும் நீ அறிவாயா என கேட்டபோது, இவர்களை நான் நன்கறிவேன். இவர்கள் என் தந்தையும் சிறிய தந்தையும் ஆவார் என்றான் சிறுவன் ஜைத். இவர்கள் இருவரும் உன்னை அழைத்து செல்ல வந்துள்ளனர். நீ விரும்பினால் இவர்களுடன் செல்லலாம், இல்லையில் என்னுடனேயே இருக்கலாம் என அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற, சிறுவன் ஜைத், நான் உங்களுடன் தான் இருப்பேன் என கூறி அன்னலாரை கட்டி தழுவிக்கொண்டான். இதை கண்ட சைதுடைய தந்தை ஹாரிசாவுக்கு கடும் கோபம் ஏற்பட்டது. சைதே, நிதானத்தோடு பேசு. பெற்றோரையும் சமுதாயத்தையும் சொந்த ஊரையும் விட்டுவிட்டு அடிமையாக வாழ விரும்புகிறாயா என கேட்டார். நான் இங்கு அடிமையாக வாழவில்லை. இங்குள்ளவர்கள் என்மேல் காட்டும் அன்பும் பாசமும் என்னை இங்கிருந்து நொடியும் பிரிக்காது என சைது கூற, அங்கு வந்திருந்த குறைசியர் சிலரும் இதை கவனித்தனர். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைதுடைய கரத்தை பற்றி, நீங்கள் அனைவரும் சாட்சி, சைது என்னுடைய மகன், என்னுடைய வாரிசு என பிரகடனம் செய்தார்கள். இக்காட்சியை கண்ட ஹாரிசா உணர்ச்சி வசப்பட்டு தன்னிலை மறந்தார். தன் மகன் சைதை அன்னலாரிடமே விருப்பமுடன் விட்டு சென்றார். சைதை அடுத்து அன்னலாரின் இல்லத்துக்கு வந்தவர் அலிரெலி அவர்கள். அலிரெலி அவர்களின் தந்தையார் அபு தாலிபுக்கு குழந்தைகள் அதிகம், பொருளாதார வசதியோ குறைவு. அப்போது பஞ்சம் வேறு. பெரும் செல்வர்களே வறியவர்கள் ஆனார்கள். சிரமத்தோடு வாழ்ந்த அபு தாலிபின் பிள்ளைகளில் அலியை அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், ஜாபரை அன்னலாரின் பெரிய தந்தையருள் ஒருவரான அப்பாஸ் அவர்களும் தங்கள் பொறுப்பில் எடுத்துக்கொள்ள விரும்பி கேட்டனர். அபு தாலிபும் இருவருடைய விருப்பத்துக்கும் சம்மதித்தார். அதன் பிறகு அலிரெலி அன்னலார் இல்லத்துக்கு வந்து சைதோடு அன்னலாரின் அன்பிலும் பாசத்திலும் மூழ்கினார். அன்னலாரின் புனித வாழ்வில் 40வது வசந்தம் நிறைவடைந்திருந்தது. அப்போது அவர்களுக்கு உண்மை ஒளிவிடத் தொடங்கியது. உண்மை எப்படியும் கிடைத்தே தீரும் என்ற நம்பிக்கையில்தான் அவர்கள் இதுவரை ஒவ்வொரு செயலிலும் ஈடுபட்டு வந்தார்கள். பல்லாண்டுகளாக அவ்வுண்மையை அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். பல்லாண்டுகள் செய்த வணக்கங்களின் காரணமாக அவர்களுடைய ஆன்மாவில் ஒளிக்கதிர்கள் தோன்றத் தொடங்கின. இதயம் ஒளிர்ந்தது. நேர்வழியை குறித்து இறைச்செய்தி வரத் தொடங்கியது. அன்னலார் கண்ட கனவுகள் மூலம் உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. அஞ்ஞான இருத்திரைகள் கிழிந்தன. நேர்வழியின் ஒளி தென்பட்டது. உலக பகட்டுகள் எல்லாம் அழிந்துவிடும். இன்ப சுகங்கள் எல்லாம் தற்காலிகமானவை. வசந்த காலம் நிலையானதல்ல. இவை போன்ற உண்மைகளை கனவு கட்டுடைத்தது. அன்றைய அரபுலகம் எத்தகைய தவறான கொள்கைகளிலும் கோட்பாடுகளிலும் மூழ்கி போயுள்ளது என்பதையும், நேர்வழியை விட்டு எவ்வளவு தூரம் விலகியுள்ளது என்பதையும் அன்னலார் கவனித்தார்கள். அல்லாஹ் ஒருவனே, அவனே அனைவரின் வணக்கத்திற்குரியவன். வல்லமை பொருந்திய அவனுக்கு இணையும் துணையும் இல்லை. ஆட்சி அதிகாரம் அவனுக்குரியதே. மானுடமும் வானங்களும் பூமியும் அவனுக்கு கீழ்ப்படிய கூறியவையே. அவனே அவரவர் செயல்களுக்குரிய கூலியை கொடுப்பவன். ஒருவர் இன்னியளவு நன்மை செய்தால் அதற்கு நற்கூலி கிடைக்காமல் போகாது. அது போன்றே ஒருவர் செய்யும் தீமைக்கும் தண்டனை கிடைக்காமல் போகாது. மறுமை நாளில் அனைத்தும் அவன் முன் கொண்டு வரப்படும்.
இவையெல்லாம் கனவுகளின் மூலம் அன்னலாருக்கு உணர்த்தப்பட்டது. அன்னலாருக்கு கனவுகள் தொடர்ந்து தோன்றின. எந்த உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டுமென்று அன்னலார் துடித்துக் கொண்டிருந்தார்களோ அவை சூரியனையும் சந்திரனையும் போல தெளிவாக தெரியலாயின. உண்மை முழுமையாகவும் வெளிப்படையாகவும் புலப்படலாயிற்று. சத்தியம் அசத்தியத்திற்கு இடையிலான வேறுபாடுகள் பட்டப்பால் தெரிந்தன. இதனால் அன்னலாரின் நெஞ்சுக்கு நிறைவு ஏற்பட்டது. மனம் ரோஜா பூவாக மலர்ந்தது. ஈமான் எனும் ஒளியால் உள்ளம் பிரகாசித்தது. அதே சமயம் ஒருவித திகில் ஏற்பட்டது. அச்சத்தால் நிலைமை மோசமானது. நீண்ட காலமாக தேடிக்கொண்டிருந்த உண்மை கிடைத்தவுடன் மகிழ்ந்த அன்னலார் அதை வெளி உலகிற்கு அறிவித்தாள். மக்களின் போக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை எண்ணி அஞ்சினார்கள். அச்சத்தால் அவர்களின் உள்ளம் ஆட்டம் கண்டது. அன்னலாருக்கு இறைவன் நேர்வழியை கொடுத்தான். அது அவனுடைய நல்லடியார்களின் வழி. வழிகேடு எனும் சகதியில் சிக்கி கிடக்கும் சமுதாயத்தை ராஜபாட்டைக்கு கொண்டு வருவது யார்? அசத்தியத்தின் மீது மக்களுக்கு வெறுப்புண்டாக்கி சத்தியத்தை பதியச் செய்வது யார்? கனவு நனவாகி பட்டப்பகலென உண்மைகள் தெரிந்த போது கலக்கங்கள் சூழ்ந்தன. தெரியாத விஷயங்களுக்கும் விளங்காத வினாக்களுக்கும் விடை கிடைத்த போது உள்ளத்தில் விதவிதமான ஊசலாட்டங்கள். அன்னலாருக்கு தம்மை பற்றிய ஐயங்கள் எழுந்தன. எல்லா செய்திகளையும் தம் மனதில் தோன்றிய அனைத்தையும் அன்னலார் ஹதிஜா அலியிடம் சொன்னார்கள். அனைத்தையும் கேட்ட கதிஜா அலி தைரியம் ஊட்டினார்கள். என் அன்பு நாயகரே, தாங்கள் கவலைப்பட வேண்டாம். தங்களை போன்றவர்களிடம் சைத்தான் தன் சாகசத்தை காட்ட முடியாது என ஹதிஜா அலி அவர்கள் அன்னலாருக்கு ஆறுதல் கூறினார்கள். அவ்வாண்டு ரமலான் மாதம் வந்தது. வழக்கம்போல் அன்னலார் ஹிரா குகைக்கு சென்றார்கள். உலகத் தொடர்புகளை துறந்து சிந்திப்பதிலும் வணக்கத்திலும் ஈடுபட்டார்கள். சில சமயங்களில் அன்னலாரின் இல்லத்தினரும் உறவினர்களும் அங்கு வந்து உண்ணவும் குடிக்கவும் ஏதாவது கொடுத்தார்கள். அவர்களின் வருகை மனதுக்கு இதமாக இருந்தது. ஏழை எளியோரும் அங்கு வந்து சென்றனர். அவர்களுக்கு அன்னலார் தம்மால் ஆன கொடைகளை வழங்கினார்கள். ரமலானில் சில நாட்கள் கடந்தன. ஒரு நாள் காலை அன்னலார் குகையில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த போது திடீரென ஒரு வானவர் தோன்றினார். அழகிய தோற்றத்துடன் காணப்பட்ட அவர் கையில் பட்டு துண்டொன்று இருந்தது. அவர் அன்னலாரிடம் ஓதுவீராக என கூற பீதி அடைந்த அவர்கள், எனக்கு ஓதத் தெரியாதே என கூற வானவர் அன்னலாரை கட்டிப்பிடித்து இறுக்கி விட்டு விட்டார். மறுபடியும் வானவர் ஓதுவீராக என்றார். எனக்கு ஓதத் தெரியாது என கூறிய அன்னலார் மீண்டும் வானவர் இறுக்கி பிடிப்பாரோ என பயந்தார்கள். மறுபடியும் கட்டித் தழுவிய வானவர் ஓதுவீராக என உரைத்தார். எதை நான் ஓதுவது என அன்னலார் கேட்டார்கள். இதன் தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் கேட்கலாம். இறைவனுக்கு அஞ்சுவோம். இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். தபாரக் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.